ஹே கைஸ், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ எம் டூயிங் அ வீடியோ பிகாஸ் ஆஃப் நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ஃபிலிம் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப கமிட் ஆகி, ஸோ அந்த ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால சைமல்டேனியஸாக என்னால் வீடியோவும் பண்ணிவிட்டு இந்த யூடியூப்பும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் ஃப்ரம் ஸ்ரீலங்காவில் இருந்தெல்லாம் கால் பண்ணி கேட்டீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸ்ரீலங்காலாம் பார்க்குறாங்க, தே ஆர் ஃபாலோயிங் மை டிப்ஸ்ன்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ எனிவே, நம்ம லேட்டாக வீடியோ பண்ணால் கூட எப்போதுமே லேட்டஸ்டான திங்ஸை தானே எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கும் நான் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். நிறைய பேர் மிக்ஸ் வந்து மட்டியாக இருக்குது, அதோட சவுண்ட் வந்து நல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இல்லைன்றது தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஒரு சினிமா பாட்டு மாதிரி என் பாட்டு இல்லை அப்படின்னு. நம்ம சேனலோட மோட்டிவும் அதுதான். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க மிக்சிங்கில், அதை பிரேக் பண்ணி சொல்லி தரணும் தான் என்னோட ஆசை. ஸோ பாஸ்ட் இதில் நம்ம இங்கே அலைகிரா ஆடியோ இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் வேறு இது பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ ஐ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரி திங். நான் என்னோடய ஃபிலிம் ஒர்க்கையும் பார்க்கணும், நான் அதுலேயும் சவுண்ட் மிக்சிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அதையும் கவனிக்கணும். அட் சேம் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால தான் என்னால் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட முடியாமல் போச்சு. எனிவே, ஸோ இப்போது த மெயின் திங், நான் இந்த ரீசெண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நிறைய என்னோட இன்ஸ்டாகிராமில் இந்த கமெண்ட்ஸ்லாம் கூட நான் வந்து மெசேஜஸ்லாம் படித்தா எல்லாம் சொல்கிறது தான், இந்த சினிமா குவாலிட்டி வர மாட்டேங்குது நாங்கள் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த மெயின் திங், உங்கள் சாங் வந்து மட்டியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த காரணம் என்னன்னா, கிக் அண்ட் பேஸ் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது தான். கிக் அண்ட் பேஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எப்படி அதை கரெக்டாக அப்ரோச் பண்ணுன்றது வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஹியர் ஐ ஹவ் டன் ஒரு ட்ராக் வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறேன், சும்மா அதை கேளுங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கேட்கும் போது என்ன இது க்ளீனாக தானே இருக்குது, நல்லா பஞ்சா கிக்கு நல்லா தானே கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ வென் இது பேஸோட சிங்க் ஆகும்போது கொஞ்சம் மட்டினஸ் வந்து இது உள்ள ஃபார்ம் ஆவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கோ எஸ் சிந்த். ஓகே, ஸோ அப்சல்யூட்லி பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது சரியாகவே அதோட பஞ்ச் அண்ட் குவாலிட்டி வந்து இல்லை. இதை எப்படி இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் we can able to succeed. ஸோ இந்த கேஸ் வந்து பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஐ வில் டெல் யூ இந்த கிக்கில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு. நான் இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த 4 ரீஜன் வந்து பவுன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கிக்கை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இந்த கிக்கு இதோட சஸ்டெயின் அண்ட் டிக்கே இருக்குல்ல, இட் இஸ் டூ லாங். எப்போதுமே கிக்குன்றது வந்து ஒரு 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 ஒன் ஷாட்டில் வந்து ஒரு கிராச்சட் நோட் மாரி டக்குன்னு அடிச்சுட்டு கட் ஆஃப் ஆகிடணும். அதுக்கு மேலே அதோட சஸ்டெயின் வரக்கூடாது. 1 2 3ன்னு சொல்லிட்டுலாம் அதோட சஸ்டெயின் வந்து வரக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் கிக் வந்து ஷார்ட்டாக ப்ளஸ் உங்கள் பேஸ் வந்து அந்த லென்த் வருதுல, பேஸில் சஸ்டெயின் வருதுல, ஸோ அழகாக மிக்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த பாட்டில் வந்து கட் த்ரூ ஆகும். உங்கள் கிக்கும் வந்து அதில் வந்து ரொம்ப லாங் சஸ்டெயின் அண்ட் டிக்கேலாம் இருந்துச்சுன்னா கிக்கும் பேஸும் சண்டை போட்டுக்கும். ரெண்டுமே வந்து வெளியில் அட் த சேம் டைம் வந்து சப்பில் போய்
இட் ஓன் ஒர்க் அவுட் ப்ராப்பர்லி. நீங்கள் என்ன தான் சைட் செயின் பண்ணாலுமே அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறப்பவே வாட் யூ கோயிங் டு டூன்னா, கிக்கை வந்து ஷார்ட் கிக்காக இருக்கணும். டக்குன்னு ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே ஒரு அரை அரைஞ்சிட்டு பட்டுன்னு போயிடுற மாதிரி. பட் அதோட இம்பேக்ட் இருக்கும். டக்குன்னு உங்கள் கிக் வந்து விழணும். ஸோ அது விழுந்த உடனே ஒரு கவுண்டில் விழுந்த உடனே அடுத்தது உங்கள் பேஸோ இல்லை உங்கள் சப் வேறு என்ன நீங்கள் எலிமெண்ட் பேஸ் ஃப்ரீக்வன்சி போட்டிருங்களோ அது வந்து கேரி ஆன் ஆகிடும். ஸோ அப்போ சப் ஊஃபரில் எல்லாத்துல கேட்கும் போதும் க்ளீனாக இருக்கும். இப்போ இன்கேஸ் லைக் உங்களுக்கு நீங்கள் வேறு யாரோ உங்களுக்கு மிக்சிங்கு ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கிறாங்க, அதில் வந்து லாங் கிக்கு ஒருமாரி வெயிட்டேஜ்க்காக மியூசிக் டேரக்டர்லாம் பண்ணுவாங்களே, 2 கிக்கு போடுறது 3 கிக்கு போடுறது. ஐ ஹவ் பீன் சீன் சம் பீப்புள் லைக் எனக்கு மிக்ஸுக்கு வரத்துலாம் ஒரு சில பேர் ப்ராப்பராக ரீசனுக்காக பண்ணுவாங்க. அந்த ஒரு 2 கிக் போட்டாங்கன்னா ஒவ்வொரு கிக்கும் வேறு வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஒரு 3-4 ஸ்னார் இருந்துச்சுன்னா எல்லாம் வேறு வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஒரு சில தற்கொலைகள் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் வந்து என்ன பண்ணணும்னா 3 ஸ்னாரை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி ஜோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் இப்போது உங்களுக்கு மிக்சிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதில் கிக் வந்து ரொம்ப வெயிட்டேஜ்க்காக ஓவர் சப்பாக போட்டிருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கோ டிரான்சியன்ட் ஷேப்பர்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது. ஐசோட்ரோப்பில் இருக்குது, பிளகின் அனலைஸில் இருக்குது, வேவ்ஸில் இருக்குது. நான் வந்து பிளகின் அனலைஸோடது யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் அது பிடிக்கும். பிளகின் அது இதில் வந்து எஸ்பிஎல் டிரான்சியன்ட் டிசைனர்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. டிரான்சியன்ட் ஷேப்பர்னாலே யூ கேன் ஜஸ்ட் கெட் இட் இன் மார்க்கெட். இப்போ நான் அது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கிக் வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கொஞ்சம் சஸ்டெயினோட இருக்குல்ல. நான் என்ன பண்ணுறேன், இந்த சஸ்டெயினை இங்கே கம்மி பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் வித்தியாசத்தை. இப்போ நான் இந்த எஸ்பிஎல் இது வந்து ஆஃப் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் ஆஃபில் இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அந்த கிக் வந்து உதறுது. அவ்வளோ வெயிட்டேஜ் வந்து எனக்கு இதில் தேவையில்லை. பிகாஸ் நான் வந்து மாக் பேஸ் போடுறப்போ அதில் அந்த அட்டாக்ல அந்த பஞ்ச் வந்து கிடச்சிரும். ஸோ எனக்கு நான் இந்த சஸ்டெயினை வந்து நல்லா கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. இவ்வளோலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த ப்ரொடக்ஷனுக்கு என்ன நீடோ அதை நீங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள் அதோட அட்டாக் கம்மி பண்ணுவோம். இன்னும் அந்த கிக் அடிக்கிற அந்த ஃபோர்ஸ் கேஸ் எல்லாம் கம்மி ஆகிடுச்சு பாருங்கள். சாரி. ஸோ லைக் நீங்கள் இந்த சஸ்டெயின்ன்ற நாபை கம்மி பண்ண இங்கே என்ன ஆகும்னா, இதோட சஸ்டெயினோட லென்த் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறீங்க, ரொம்ப கிக்கோட சப் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா, எஸ்பிஎல் டிரான்சியன்ட் டிசைனர் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். டிரான்சியன்ட் ஷேப்பர்ன்றது எல்லா பிராண்ட்லேயும் வருது. ஐசோட்ரோப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இப்போ இந்த கிக் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு பேஸுக்கு வந்து வழி விட்டுடுது. ஸோ நான் இதை இன்னும் சைட் செயின் பண்ணுறப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து கிக் அண்ட் பேஸ் வந்து சப்புலையோ இல்லை எதில் போட்டாலும் அந்த வெயிட்டேஜ் வந்து நல்லா கிடச்சிரும். நல்ல மிக்ஸ் வந்து பயங்கரமாக கட் த்ரூ ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் வந்து தெரியாததுனால தான் உங்கள் மிக்ஸ் வந்து பயங்கர வீக்காக ஒரு மாதிரி மட்டியாக இருக்குது. ஸோ இந்தமாரி நான் ஒரு நல்ல டெக்னிக்காக ஒரு அசால்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். யூ கேன் லைக் சி எனி அதர் யூடியூப் சேனல்ஸ் ஆர் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து இதை பற்றி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. தேர் ஆர்
இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கு, தெர் ஆர் சம் கைஸ் கலர் கலராக லைட்லாம் போட்டு உக்காந்துட்டு, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய வெளி இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுட்டு வரவங்க இருக்கிறாங்க. போயிட்டு 1 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுத்து தே பீன் லேர்னிங் ஆடியோ இன்ஜினியரிங். 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆட்லாம் போட்டு நிறைய ஃபன்னியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. லைக் தே ஆர் ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸை. ஆடியோ இன்ஜினியரிங்கில் அது இருக்குது, லைவ் சவுண்ட் இன்ஜினியரிங் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பாட்டை ஹை குவாலிட்டியில் சினிமா இதில் மிக்ஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. லாஜிக்கோட யூசர் மேனுவல் மட்டும்தான் தெரியும். இதுதான் லாஜிக்கு. நான் ரீசெண்டாக என்னோட ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் வெளி இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்திருக்கிறார். இன்ஸ்டாகிராம்லலாம் போய் பார்த்துட்டு நான் தம்பி சவுண்ட் கார்டில் வால்யூமை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். he doesn't know what is audio interface. அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின்ட் ஆகுறாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து வெளியில இருந்து படிச்சுட்டு வரவங்கிட்ட மெயினாக பார்க்குறது என்னன்னா, தி நோட் டு யூஸ் லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மிக்சிங் பண்ணுவாருமான்னு கேட்டால் ஈக்யூனா என்னன்னு தெரியாது, கம்ப்ரஸர் எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டால் தெரியாது. தேர் ஆர் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம வேலேருந்து இப்போ அவங்கள குறை சொல்லிட்டு அவங்க போய் சண்டை போடுறதுலாம் முன்னையாதான் இல்லை. நம்மளை நம்பி நீங்கள் வந்து இவ்வளோ டைம் எடுத்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நீங்களும் லேர்ன் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக நம்ம வந்து பண்ணுறோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இந்த டாப்பிக்லலாம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஆர் குவிக் ரெஸ்பான்ஸ் வேணும்னா யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ உங்கள் கிக் அண்ட் பேஸ் வந்து நல்லா சாலிடாக ஹெட்ஃபோன்ஸில் எல்லாத்துலேயும் பயங்கரமாக கட் த்ரூ ஆக உங்கள் சாங் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு வரத்துக்கு ட்ரை டு யூஸ் டிரான்சியன்ட் ஷேப்பர் அண்ட் நல்ல ஒரு 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 பஞ்சியரான மிக்ஸ் உங்களாலையும் கொடுக்க முடியும். ஸோ see you soon. Bye bye. Love you all.